கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 16வது அதிகாரம் 22வது வசனத்தை ஒருவர் நம் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். And the multitude rose up together against them, and the magistrate rent off their cloth and commanded to beat them. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். இப்பொழுது வாசிக்க கேட்ட அந்த கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு இருதயத்திலும் நீங்க பேசுங்க. வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் நன்மையானதை உருவாக்கட்டும். ஒவ்வொரு இருதயத்துக்கு ஏற்றவாறு நீங்க பேசுங்க. உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் என்ன? ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையில பாருங்க, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஆரம்பம் இருக்கு, முடிவு பாருங்க. கடைசியில எல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் வருகிறார் என்று அவர் சொல்லி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். எம் ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். கர்த்தராகிய இயேசுவிடம் அன்பு கூறவில்லை என்றால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகை இருக்குமானால் தேவனில் அன்பு கூறாதவர்கள் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அன்பு கூற வேண்டும் என்று இந்த கால வேளையில கர்த்தர் பேசுகிறார். அப்படி அன்பு கூறவில்லை என்றால் கர்த்தருடைய வருகையில் கைவிடப்பட்டவனாய் இருப்பான், வெட்கப்பட்டு போவான் என்று வேதம் தெளிவாக இந்த கால வேளையில கர்த்தர் நம்மோடு அவர் பேசுகிறார். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் எப்படி அன்பு கூறுவது? 1 யோவான் 5வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். By this we know that we love the children of God, when we love God and keep His commandments. For this is the love of God, that we keep His commandments, and His commandments are not grievous. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் நாம் போது, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது, விஷயம் அதுல தான் இருக்கு. நம்ம ஆலயத்துக்கு வரலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறதா? இந்த கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போதுதான் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவே நாம் தேவ சமூகத்துக்கு வந்தது நல்லது. நாம் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்குமானால் நம்ம அந்த கற்பனையை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் ஒருவருக்கொருவர் நாம் அன்பு கூறுகிறவர்களாய், சமாதானம் உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது வசனம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதை அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய கற்பனையை கை கொள்ளணும், அது பாரமானதுல. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதுபடி நாம் ஜீவிக்கிறோமா? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதை அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். தேவனுடைய வசனங்களை நாம் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணி இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை
அவர் செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது அவரில் அன்பு கூறுகிறோம். இந்த ராஜாதி ராஜா ஒரு நாள் வருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய வருகைக்கு நாம் நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது அவரில் அன்பு கூறுகிறோம். நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அதின்படி நாம் நடக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 16 22 வரை நான் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். நல்லா நாம் இந்த கால வேளையில நான் கவனிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவன் யார்? அது வாலிபன். ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். கற்பனைகளை கைக்கொள் என்றார். எதைதான் நம்ம கை கொள்ள வேண்டும்? தேவனுடைய கற்பனைகள், தேவன் கொடுத்த கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். இந்த கற்பனை நமக்குள்ள அந்த கை கொள்ளும் போதுதான் இந்த ராஜாதி ராஜா வந்தா, சரி என் வார்த்தை என் பிள்ளைகளுக்குள்ள இருக்கு. இந்த வார்த்தை தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 9வது வசனத்துல பார்க்கிறோம், வாலிபன் எதினால் தன் பலியை சுத்தம் பண்ணுவான், வசனத்தின் படிதானே. அதை காத்து கொள்ளும் போதுதான் அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாலிபன் பாருங்க, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது, அதற்கு அவர் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. ஜீவனில் நீ பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள், தேவனுடைய கற்பனையை நீ கைக்கொள் என்று இயேசு கிறிஸ்து இந்த வாலிபனுக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த பூமியில யாருமே தேர்ந்தவங்க கிடையாது. எல்லாருக்கும் ஒரு சில பலவீனங்கள், குறைகள், குற்றங்கள் இருக்கும். அது சரி பண்ணவே கர்த்தர் நமது பூமியில வைத்திருக்கிறார். நம்மளை பூர்ண ஒரு சமாதானம், பூர்ண ஒரு பரிசுத்தம் வந்துட்டா அவரோட நம்ம சேர்த்து கொள்வார். அதுக்காக தான் நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம். ஆகவே நம்ம நினைச்சா நம்ம முடியாது. நம்ம பரிசுத்தம் எவ்வளவு பரிசுத்தம் பண்ணி கொள்ளணும். பரிசுத்தமாக்குறது யார் தான்? கர்த்தர் தான் நம்மளை பரிசுத்தமாக்குற கர்த்தர். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வாலிபன் பாருங்க, இந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். இது அழிந்து போகிற பூமி. நிறைய சம்பாத்தியம், செல்வம், பணம் எல்லாம் இவனுக்கு இருக்கு. அவனுக்கு ஒரு ஆசை, இதெல்லாம் அழிந்து போகிறது, அழியாத ஒரு ராஜ்யம் உண்டு, அங்க நாம் போகணும். அதுக்கு ஒரு வாஞ்ச வந்துதான். அவன் பாருங்க, அவன் தேவனை அறிஞ்சவன் தான். இந்த வாலிபன் தேவனை அறிந்தவன் என்று இந்த கீழே உள்ள வசனங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18வது வசனம், அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். ஆண்டவரை கற்பனை சொல்றீங்களே, அது என்ன கற்பனைனா, அது எவைகள் என்று கேட்கும் பொழுது, அதற்கு இயேசு கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. என்னது சொல்லுங்க? என்ன கொலை செய்யாதிருப்பாயாக. இப்ப கொலைனா யாரு? கத்தி வச்சு குத்துறதுதான் கொலையா? சொல்லுங்க. கொலை செய்யாதிருப்பாங்க என்ன? அது வார்த்தையினால நீ ஒரு புண்படுற மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசும்போது கத்தியை வச்சு குத்தி கொலை செய்யற மாதிரி தான். வேதத்துல நம்ம பார்க்கிறோம், ஆதார வசனம் நிறைய இருக்கிறது. இந்த நாவு எதுதான்? இந்த நாவை கொண்டு வெட்டுவோம். எது? எசேக்கியேல், எரேமியாவில் நான் வாசிக்கிறோம். இந்த நாவை கொண்டு என்ன செய்வோம்? வெட்டுவோம் பாருங்க. அப்ப இந்த நாவு பட்டயத்தை குறிக்குது. ஆகவே ஒரு சிலர் புண்படுத்துற மாதிரி பேசினாலும் நம்ம கொலை செய்யற மாதிரி தான். அந்த இடத்துல என்னதான் பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? முதலாவது என்ன சொல்றாரு? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் இந்த சங்கீத பகுதியில் கூட நம்ம பார்த்தோம். ஒரு ஸ்திரியை இச்சையோட பார்த்துட்டா நீ என்னதான் செஞ்சுட்ட?
விபச்சாரம் பண்ணிட்ட இந்த சிந்தையிலே வரக்கூடாது. அந்த புதிய ஏற்பாடு பயங்கரமான ஒரு கஷ்டம். ஆகவே முதலாவது கொலை செய்யக்கூடாது, இரண்டாவது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. களவு அந்த இடத்துல நம்ம களவுனா ஒரு மற்றவருடைய பொருளை களவான்றது. ஆவிக்குரிய பகுதியில அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்துல இந்த பொறுப்புல இருக்கும்போது இருக்க வேண்டும். அதை நம்ம தவற விடும் போது அதை வேறவங்க எடுக்கும்போது அதுவும் களவு செய்யறது. டயம் தள்ளி போகும்போது கூட அது கூட ஆவிக்குரிய பகுதி களவு செய்யறது தான். ஆவிக்குரிய பகுதியில் நம்ம கவனமாகவும் கூட இருக்க வேண்டும். ரெண்டாவது பொய் சாட்சி, களவு செய்யாதிருப்பாயாக. அடுத்தது பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இந்த காலத்துல வெறும் 1000 ரூபாய் கொடுத்தாலும் கோர்ட்டுல பொய் சாட்சி சொல்றவங்க, தேவனை அறிஞ்சவ கூட இப்படி இருக்காங்க. நம்ம அப்படி இல்லை. உண்மையான மெய்யான தேவனை அறிஞ்சு ரட்சிக்கப்பட்டவர்கள் நம்ம ஒருபோதும் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. 19வது வசனம், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாய். எத்தனை பேர் உங்க தகப்பனை உங்க தாயையும் கனம் பண்றீங்க? சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு சிறு கூட்டம் தான். நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனை கனம் பண்ணணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாமனார் மாமியாரும் அவங்களும் தாய் தகப்பமார் தான். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதே நாளைக்கு நீங்க அறுப்பீங்க. அதுதான் ரகசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க என்னதான் உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரினிடத்திலும் அன்பு கூறுவாயாக, பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே நான் என்றார். பாத்தீங்களா? ஒரு சில இந்த கற்பனைகளை, தேவனுடைய கற்பனைகளை இயேசு கிறிஸ்து இந்த வாலிபனுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். 20வது வசனம், அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டு இருக்கிறேன். சிறு வயதில் முதல் நீங்க தாய் தகப்பன் கற்றுக் கொடுத்திருக்காங்க. சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணமாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திற்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஹல்லேலூயா. இவன் வாலிபனுக்கு வந்த சோதனை அதிகமாக இந்த பணத்தை விரும்பினா, ஐஸ்வர்யத்தை விரும்பினா. நம்முடைய தேவன் இருதயத்தை காண்கிற தேவன். இந்த கற்பனையெல்லாம் கை கொண்டிருக்கிற அவர் பாராட்டுறாரு. பரவாயில்ல மகனே, என்னுடைய தகப்பனுடைய தேவனுடைய கற்பனை அத்தனையும் உன் இருதயத்தில் இருக்கு, சந்தோஷம். ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கே, இது இந்த நன்மையை இந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு தடையா இருக்கு. கரெக்டா பிடிச்சார் ஆண்டவர். தேவனை அன்றி நம்ம தாய் தகப்பன பிள்ளைகளோ அதிகமா நேசித்தாலும் அது கன்னியாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல பார்க்கிறோம், பணத்தை அதிகமா நேசித்திருக்கேன். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தாலும் நம்ம அதிகமாக எதுல நம்ம அன்பு கூறுகிறோமோ, தேவனை அன்றி வேற எதுல அன்பு கூர்ந்தாலும் இந்த ராஜ்யத்துக்கு நம் தகுதி உள்ளவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல நாம் சிறு வயதில் முதல் நான் அன்பு கூறுகிறேன்ப்பா. இந்த வாலிபன் சொல்லுவது பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று என்ன செய்ய, தரித்திருந்து கொடு. அதுக்கு பிறகு நீ என்னை பின்பற்றி வா. பொக்கிஷம் பரலோக ராஜ்யத்துல உண்டாயிருக்கும் சொல்லும். இந்த வாலிபன் என்னதான் செய்யறான்? அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது, எந்த வார்த்தையில அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தைகளை கேட்கும் போது பதில் சொல்றான். சிறு வயது முதல் இருக்கிறேன், நான் தகுதி உள்ளவன், வேற என்ன கேட்கும் போதுதான் ரெண்டாவது ஆண்டவர் பார்த்தார். சரி, உன் இருதயத்தில் இந்த பணாசை இருக்கு சொல்லும் போதுதான் அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியா இருந்தபடினால என்னதான் இந்த வார்த்தையை கேட்ட போது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பணம் பரலோக ராஜ்யத்துக்கு, இந்த ஐஸ்வர்யம் இந்த வாலிபனுக்கு தடையாக இருந்தது. என் ஜனமே, நித்திய ஜீவனுக்கு போக எது எது தடையோ அதையெல்லாம் நாம் நீக்கி விட வேண்டும். அவருடைய வருகை அதி சமீபமாயிருக்கிறது. நாம் இயேசுவில் அன்பு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். அவர் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கான இந்த அடையாளங்களை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வருகை, அவர் வாசப்படியில் நின்று கொண்டிருக்கிறார்.
ஆகவே இந்த கடைசி காலத்தில் அவரை நோக்கி நாம் பரிசுத்த வேதாகமத்துல ஒரு சில இந்த வருகைக்கான இரண்டாம் வருகைக்கான ஒரு அடையாளங்களை நாம் வேதத்திலிருந்து தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதை நாம் ஒரு சிலதே நாம் தியானிக்கலாம். ஆகவே நாம் ஒருவருக்கு ஒரு சமாதானம் உடையவர்களாய் ஒருவருக்கு விட்டு கொடுத்து நாம் போகும்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்துல இரண்டாம் வருகை இயேசு கிறிஸ்து ஒரு முறை பூமிக்கு வந்துட்டார். எதுக்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இந்த பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார். நமக்கு பரிசாக தந்தார். கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தவராய் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். போகும்பொழுது மறுபடியுமாக நாம் வருவேன் என்று அவர் சொல்லிட்டு போனார். அவர் நமக்கு வாக்கு தத்தத்தை வாக்கு பண்ணிட்டு போயிருக்கிறார். இந்த இரண்டாம் வருகையில மத்திய ஆகாயத்தில் அவர் வெளிப்படுவார். சர்வ லோகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவரை நோக்கி நாம் அவரை எதிர்கொண்டு போகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய சரீரம் மறுரூபத்தின் சரீரம் அடைய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட்ட மனிதனும் பரலோகமாக உருவாக்கப்பட்டுதான் இந்த மத்திய ஆகாயத்தில் நம்மை கூப்பிடும் பொழுது, பெயர் சொல்லி கூப்பிடும் போது அவரை நாம் சந்திக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கான அடையாளங்களை பார்க்க போகிறோம். அந்த அடையாளம் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். யார் தான் கேட்கிறான்? சீசர்கள் கேட்கிறாங்க. அந்த அடையாளம் என்ன, நாங்க எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று அந்த நாட்கள்லயே இயேசுவிடம் கேட்கும் பொழுது, இப்ப கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய வருகை அதிசமீபமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருகைக்கான அடையாளம் என்ன அப்படி கேட்கும் பொழுது ஒரு சில அந்த அடையாளங்களை பற்றி நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 6லிருந்து 8 வரை நாம் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். எழுதி வச்சுக்கோங்க, வீடுகளில் நீங்க அதை நாம் தியானிக்க வேண்டும். இந்த கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கான அடையாளங்கள் என்ன என்று நாம் பார்க்கும்போது, ஆண்டோடைய வருகைக்கு முன்பாக நடக்க போற சம்பவம் என்ன? யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். முதலாவது எதை நம்ம பார்ப்போம்? யுத்தங்கள். நாடு உலகத்துக்கு உலகம் யுத்தங்கள் நடக்கிறது நம்ம கண்ணால பார்க்கிறோம். இப்போ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டம், ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலம் யுத்தங்கள் நடக்குது. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இரண்டாவது பார்க்கிறோம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் எழும்பும். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். ஒன்றாவது யுத்தங்களின் செய்தியை நாம் கேட்போம். இரண்டாவது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் எழும்பும். மூன்றாவது ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். நாலாவது பஞ்சங்களும் உண்டாகும். ஐந்தாவது கொள்ளை நோய்களும் வரும். ஆறாவது பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ஏழாவது இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக இதெல்லாம் நடக்குதா இல்லையா? கொடைக்கானல்ல கூட பூமி அதிர்வு வந்ததாக நம்ம கேள்விப்பட்டோம். எங்கும் பல இடங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 2 பேதுரு 3வது அதிகாரம் 4 இந்த வசனங்களை வாசிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம்
3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து கடைசி நாட்களில் தான் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே அடிக்கடி ஆண்டவர் இந்த கடைசி காலம் என்று ஆண்டவர் நம்மோடு அவர் பேசுகிறார். கடைசி காலத்தில் வந்துட்டோம். இதெல்லாம் நடக்குதா? இப்ப சொல்லப்பட்டது பூரா நடக்குது. யுத்தங்களை பார்க்கிறோம், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்கள்ல நடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க கூடாது. நம்மளை கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். முதலாவது நீங்க அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் யார் தான் தோன்றுவாங்க? பரியாசக்கார் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார். கடைசி காலத்தை முன்னாடி விட்டு பின்னாடி பரியாசம் பண்ணுவாங்க. ஒரு சகோதரன் விழுந்து போகும்போது, வேதனைப்படும் போது முன்னாடி விட்டு பரியாசம் பண்றது, இதெல்லாம் யார் தான்? பரியாச கூட்டத்தில் சேர்ந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களை தாங்க வேண்டும். அவங்க இருதயம் புண்படுற மாதிரி நாம் பேசக்கூடாது. ஒருவருக்கொருவர் சமாதானம் உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆகவே அப்படி நாம் காணப்படணும். கடைசி நாட்கள் பரியாசக்கார் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி சுய வார்த்தையினால பேசி அவங்க நடந்து அவங்க என்னதான் செய்வாங்க? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்டவங்களை வீட்டுல நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்ப இருந்த நான் பிறந்தது முதல்ல இயேசு வருவார், எங்க வந்தார்? இல்ல, அதெல்லாம் பரியாசக்காரர். பாருங்க, ஒருவராகிலும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் உள்ள. எல்லாரும் மனம் திரும்பும்படியாகவே அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அவங்க சொல்லுவாங்க, திடீர்னு ஒரு வருகை வர இந்த வானமும் காணாம போயிருமா? வேதம் சொல்லுது. அப்படியே இருக்கிற வானத்தை பார்க்க முடியாது. இந்த வானம் இல்லாம போயிடும். ராஜாதி ராஜா வந்து அவர் வெளிப்படுவார். அவரை நாம் எதிர்கொண்டு அவரை சந்திக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிசயமெல்லாம் நடக்க போது அதுக்கு அவர் வருகைக்கு முன்பாக இதெல்லாம் சம்பவிக்க போகிறவைகளை தேவன் சொன்னார். பரியாசக்காரெல்லாம் வருவாங்க. நம்ம போக வேண்டியதில் நம்ம தேடியே வருவாங்க. நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழுவதற்கு இடர்களுக்கு ஏதுவாய் வரும். நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1-5 வரை நாம் வாசிக்கும் போது இந்த கடைசி நாட்களில் நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 1 கூட நாம் பார்க்கிறோம், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரியாசக்கார் அவங்க சுய வார்த்தையில பேசி விழ பண்ணுவாங்க. அவங்களை விட்டு நீ விலகி இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1-5 வரை நாம் சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும். பாத்தீங்களா? இதெல்லாம் பார்க்கிறோம்ல. நம்ம தற்பிரியர், தனக்காகவே ஜீவிக்கிறவங்க, தனக்காக பிறனுக்காக நோக்குவாயாக வேதம் சொல்லுது. இந்த கடைசி நாட்கள் அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். மற்றபடி பணப்பிரியர், பணத்துக்காக எதை வேணாலும் செய்வாங்க. பணப்பிரியர், அது வீம்புக்காரராயும். வீம்பு பேசுகிறவர்கள் இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக இதெல்லாம் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. என் ஜனமே, வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும், 2வது தூசிக்கிறவர்களாயும் இந்த இடத்துல பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. அடுத்து தாய் தகப்பனுமாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். கீழ்ப்படியுதா? உங்களுக்கு தாய் தகப்பன் கீழ்ப்படியல சொல்லிட்டு அந்த பிள்ளை யாருதான்? இது கடைசி காலம், ஆண்டவர் வருகைக்கு முன்பாக இந்த அடையாளங்கள்ல ஒன்றா இருக்கிறது. தாய் தகப்பன் கீழ்ப்படியாம இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க நினைச்சு பயப்பட. ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் வாசப்படியில வந்துட்டார். அவருடைய வருகை இயேசு வெளிப்பட போகிறார். நம்ம ஆயத்தப்படுத்தணும் நம்மள. தாய் தகப்பன்மார்கள் இந்த கடைசி நாட்களில் பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டாங்களாம். கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும். இந்த நன்றி உள்ள இருதயமே இருக்காது கடைசி நாட்கள்ல. வேற என்ன பார்க்கிறோம்? பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். பரிசுத்தமே இந்த கடைசி காலத்தில் பார்க்க முடியாது. ஒரு பரிசுத்தமே இருக்காது. வாயில வர்றதெல்லாம் கெட்ட வார்த்தை. ஒரு பரிசுத்தம் உள்ள வார்த்தை நாவுல வராது. ரட்சிக்கப்பட்ட தேவனை விட்டு விலகும் போது அவர்களை வஞ்சித்து இந்த பிசாசு அசுத்தமான வார்த்தைகளை நாவுல வைப்பான். ஆகவே நம் கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். அந்த பரிசுத்தமே இருக்காது நாவுல, கைகளில.
ஒவ்வொன்றும் வந்து நடத்தைகள் ஒன்றிலும் பரிசுத்தத்தை பார்க்க முடியாது. இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இருப்பாங்க என்று. ஆகவே நாம் இதுல வந்து நம்ம சாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 2 பேதுருல பார்க்கிறோம், உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது சுபாவ அன்பில்லாதவர்களாயும். அன்பில்லாத சுபாவத்தவே பார்க்க முடியாது. இதெல்லாம் நீங்க ஒருத்தர் பேசுறாங்கன்னா அவங்கள சண்டை போடக்கூடாது, உங்களுக்கு அன்போடு நீங்க புத்திமதி சொல்லணும். நம்ம வந்துட்டு நம்மளாம் சகோதரர்கள், சபை கூடி வருதல் ஒரு சிலர் விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள். எதுக்கு நம்ம சபை கூடி வருகிறோம்? எல்லாரோடும் சமாதானமாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும், ஒருவருக்கு விசாரிக்கிறவர்களாய் நீங்க இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் விசாரிக்கிற தேவன். தேவன் உங்களுக்குள்ள இருந்தா ஒருவரை விட்டு கொடுத்து போவீங்க, ஒருவரை விசாரிப்பீங்க. அப்படிப்பட்டவர் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஜீவிக்கிறவர்களை அந்த ராஜ்யத்துக்குள்ளாக போக வேண்டும் தகுதி உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சுபாவ அன்பு இருக்காதான், எதுக்குமே இணங்க மாட்டாங்க, இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும். இச்சை அடக்கமே இருக்காது. ஒண்ணு நினைச்சிட்டா அது வேணுமே வேணும் பிடிவாதம் பிடிச்சு உயிரே போனாலும் பரவாயில்ல அதான் அதிகமாக நேசிக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் வந்து தேவனை அன்றி அதிகமாக அதுல அன்பு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். வந்துட்டு அப்படிப்பட்டவங்க வந்து சபிக்கப்பட்டவர்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒருவன் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். ஆகவே ஒரு இச்சை அடக்கம், ஆவியின் கனிகள் கூட என்னதுதான் 9வது கனி இச்சை அடக்கம். இந்த கனி நமக்கு மிகவும் அவசியம். இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய் இந்த கடைசி நாட்கள்ல வரும் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக இது ஒரு அடையாளம். அடுத்து கொடுமை உள்ளவர்களாய், பேச்சை கொடுமையாக இருக்கும், கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும். நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இருப்பாங்க. நல்லோரை நீங்க வந்து இதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வந்து அதிகமா யார ஒருவர் ஆண்டவர் நேசிக்கிறாரோ அவங்களை என்னதான் செய்வாரா? சிச்சித்து, கர்த்தருடைய அவருடைய வார்த்தை மூலம் சிச்சித்து நடத்துவார். ஆகவே பாஸ்டர் நம்மளை மட்டும் சொல்றாருன்னு நீங்க வேதனைப்படக்கூடாது. உங்களை அதிகமா நேசிக்கிறாருன்னு அர்த்தம். யார் எவர் தேவன் ஒருவரை நேசிக்கிறாரோ வசனத்தை கொண்டு என்ன செய்யறாரு? சிச்சித்து நடத்துகிறார், உங்களை தகுதிப்படுத்துகிறார். அவருடைய வருகை அதிசபீபமாய் இருப்பதனால வந்துட்டு அதை நீங்க ஆண்டவனை சரிப்படுத்துறார் என்று அந்த உணர்வு உங்களுக்குள்ள வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களை பாருங்களேன், வந்துட்டு நல்லோரை பயப்பாங்களாம். இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல, எத்தனையோ நான் நன்மை செஞ்சேன், உதவி செஞ்சேன், என்னையவே பயக்கிறாங்களே என்று நீ அவங்களும் சண்டை போடக்கூடாது, அவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். ஆகவே அப்படி ஜெபிக்கும் போது வந்துட்டு அந்த அடையாளம் பாருங்க, ஆண்டோடைய வருகைக்கு முன்பாக இந்த அடையாளம் இருக்கிறது. தேவன் சொன்னத வார்த்தை வசனம் நிறைவேறுது. ஆனா அதுல ஒரு ஆளை நம்ம இருக்கக்கூடாது. அந்த தேவனுடைய பிள்ளைகளாய் யாரையும் நாம் பயக்கிறவர்களாய் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை துன்பப்படுத்துறதுக்காக நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கடைசி 5வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதுல துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும். 5வது வசனம் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. நீ இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஒரு தூரம் 2 தூரம் புத்திமதி சொன்னப்பறம் ஏற்றுக்கொள்ள அவர்களை விட்டு விலகு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவ பக்தி வேஷத்தை தரித்திருப்பாங்க. பெரிய பரிசுத்தவான் மாதிரி வரும். ஆனா நாவல வரதெல்லாம் கெட்ட வார்த்தை, அசுத்தமான வார்த்தைகள். மனுஷனும் முகத்தை பார்த்தாலும் நம்முடைய தேவன் ஒருவர் நடுவே அவர் பேசி கொண்டு இருக்கிறார். அவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை அவர் வந்து நம்முடைய அவரிடம் சேர்க்க முடியாத அவர் வரப்போகிறார். அந்த தேவனுக்கு நாம் பயந்திருந்து தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புல தாளந்தில் உண்மை உத்தமர்களாய் நாம் ஜீவித்து அந்த எஜமாண்டி சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க நாம் தகுதி அடைய வேண்டும். என் ஜனமே, அவருடைய ராஜ்யத்துக்கு எந்தெந்த தாளந்து இருந்தாலும் அதெல்லாம் கனியை ஆண்டவர் பார்க்கிறார். அன்பு, கடைசி இச்சை அடக்கம், சமாதானம். இந்த அன்பின் கனி நமக்கு, ஆவியின் கனி நமக்கு இருக்கிறதா? அப்படிப்பட்டவர்களை சேர்க்க அவர் சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டோடைய வருகைக்கு முன்பாக வந்து இந்த அடையாளமெல்லாம் காணப்படும். துணிகரம் உள்ளவர்களாயும் தாய் தகப்பமாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நடப்பாங்க. இதெல்லாம் நாம் பார்க்கும்போது
நாம் நம்மை ஆண்டவருடைய வருகைக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் நாம் தகுதிப்படுத்த வேண்டும். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1-3 வரை நான் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1-3 வரை. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்கள்னா இதுதான் கடைசி காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இந்த கடைசி நாட்கள பிசாசு அநேக ரட்சிக்கப்பட்டவர்களை வஞ்சிக்குது பாருங்க. இந்த தேவனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வந்துட்டு அப்படிதான் அநேகரை வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு நாம் என்னதான் செய்யணும்? விலகி இருக்க வேண்டும், ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆவியானவர் பாருங்க வெளிப்படையாக அவர் சொல்லுகிறார், பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கு 2, 1 தேவனுடைய உபதேசம், 1 பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுப்பாங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு நியமித்த அந்த சபைக்கு வரக்கூடாதபடி வழி விலகி வேதம் சொல்லுது, கடைசி நாட்கள்ல மேல் வீட்டில் இருக்கிறவன் இறங்காதிருக்க கடவன், தீமண்டங்களை எடுக்க இறங்காதிருக்க கடவன், வயல் இருக்கு அங்கங்க நம்ம எந்தெந்த நிலைமையில ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அதை விட்டு நீ எந்திரி போகக்கூடாது, வழி விட்டு நீ விலகி போயிடக்கூடாது. கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மத்தேயு சுவிசேஷத்துல நீங்க வீடுகள்ல இருந்து 24, 25வது அதிகாரத்துல நீங்க உட்கார்ந்து படித்து பாருங்க. கடைசி காலத்துல அப்படிதான் நாம் பார்க்கிறோம். அவருடைய வருகை அதிசமீபமாக இருக்கிறது என் ஜனமே. அது வெளிப்படையாக சொல்றார். வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இருந்து நாம் விலகி பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு தேவனை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும். நல்லா கவனிக்கணும். அநேக சபைகளை ஒரு சில விவாகம் பண்ணாமல் ஊழியம் பார்ப்பாங்க. ஒருபோதும் அவங்க சொல்லுவாங்க விவாகம் பண்ணக்கூடாது உபதேசத்தை, அது பிசாசின் உபதேசம் என்று நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. விவாகம் பண்ணாதிருக்கவும். இந்த பொய்யர் என்னதான் செய்வாங்களா? கட்டளையிடுவாங்க. விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். விளக்க வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். அதுக்கு நம்ம இந்த வஞ்சிக்கிறவர்களுக்கு, இந்த ஆவிகளுக்கு விலகி ஜீவிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இந்த கடைசி நாட்கள் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். வேத யாரா இருந்தாலும், நானா இருந்தாலும், யாரா இருந்தாலும், இந்த வேதத்துல இல்லாத ஒரு வார்த்தை கூட்டி சொன்னாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவங்க வஞ்சகர், பிசாசின் உபதேசத்தை போதிக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிறவர்கள் தான் தேவன் நியமித்த ஊழியர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவற்றை விட்டு நம்ம என்னதான் செய்யணும்? விலகி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 19வது வசனம். தங்கள் வெள்ளியை தெருக்களில் எறிந்து விடுவார்கள். இனிமே நடக்க போகுது பாருங்க. இனிமே நடக்க போற சம்பவம் நம்ம பார்க்கிறோம். நம்ம காது மூக்குல போட்டிருக்குமே. ஆண்டோடைய வருகை வரும்போது இது கூட என்னது, ஒரு நாள் இது நம்ம கைவிட்டோம். ஏதாவது தங்கம் இருந்துச்சா திடீர்னு அடமானம் வச்சுக்கலாம். அப்படி ஒரு உதவுது இந்த பூமியில, ஒரு சமயத்துக்கு உதவுது. ஆனா ஆண்டோடைய வருகைக்கு முன்பாக இது ஒரு அடையாளம். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அந்த பணம் நமக்கு உதவாது. அப்படிப்பட்ட காலம் வரப்போது என் ஜனமே. அந்த காலம் தூரம் அல்ல, அதி சீக்கிரத்தில் இருக்கிறது. நாம் இதுக்கெல்லாம் தப்பித்துக் கொள்ள முடியாத நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தங்கள் வெள்ளி என்னதான் செய்வாங்களாம்? எங்க எறிவாங்களாம்? தெருக்களில் எறிந்து விடுவார்கள். தெருவு, நம்ம குடியிருக்கிறோமே, நம்ம வாசல்ல தெருவுல தூக்கி எறிஞ்சிருவாங்க. நீ இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல, எனக்கு உதவல, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்ல, இது இருந்தான்னா இல்லாட்டி என்ன தூக்கி எறிவாங்க. அது யாரும் வேணாலும் அவங்க பிறக்குனாலும் அவங்களுக்கும் உதவாது.
ஒன்று அப்படி தூக்கி அந்த அழுகுன கத்திரிக்காய் ஏதாவது நீங்க சமையலுக்கு வெட்டி போடுவீங்களா? இல்லை, குப்பையில போடத்தான் ஆகும். அந்த தங்கம் வைரம் இப்போ யாராவது தூக்கி போடுவாங்களா? ஏதாவது கீழே இருந்தால் சொல்லாம கூட தூக்கிட்டு களவாண்டு போற ஆட்களும் இருக்காங்க. அப்ப இந்த கடைசி வருகைக்கு முன்பாக இது ஒரு அடையாளம். வேதம் என்ன சொல்லுது? தங்கள் வெள்ளிய தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அவருடைய பொன் வேண்டாய் வெறுப்பாய் இருக்கும். தனக்கு வேண்டா வெறுப்பா இருக்கும். அந்த அளவுக்கு ஆபத்து நடக்க போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது, ஒருபோதும் விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் இந்த ஒரு வகுத்துக்கு தான் வேலை, அது வகுத்து சாப்பாடு கூட உதவாதான். அந்த அளவுக்கு உண்ட ஆபத்து மாறி மாறி வந்தா நிம்மதி இருக்க முடியுமா? இந்த கடைசி வருகைக்கு முன்பாக இது ஒரு அடையாளம். தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை, அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரலா இருந்தது என்று வாசிக்கிறோம். அக்கிரமம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருபோதும் அக்கிரமம் ஒருபோதும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அது தடையாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிந்தையில் சுத்தம் உள்ளவர்களை சேர்க்க அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களை சேர்க்க அவர் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு அடையாளங்கள் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. என் ஜனமே, யுத்தங்களின் செய்திகளையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றுக்கும் வசனம் இருக்கிறது. நேரம் இல்லாததுனால இந்த வசனத்தை மட்டும்தான் நீங்க குறித்து வச்சுக்கோங்க. மத்தேயு சுவிசேஷம் 24:6 வசனத்துல பார்க்கிறோம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. 2வது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். 3வது ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 13:8 நாம் பார்க்கிறோம். 4வது பஞ்சங்களும் உண்டாகும் என்று லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 11வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். 5வது கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 7வது வசனம். இந்த கொள்ளை நோய் இப்போ வந்துச்சா இல்லையா? மார்க்ஸ் எல்லாரும் போட்டிருந்தோம். மூக்கை பொத்தி கொண்டு போவார்கள். பழைய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்லிட்டார். அதில் நம்ம ஏதாவது ஒரு இந்த சம்பவங்களை செய்தியை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் பெத்த பிள்ளை, ஐயோ நீங்க வரிசையில நிக்கிறாங்க. அது மாத்திரமா, செத்தவங்களை எரிக்கிறது கூட வரிசையில காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அவங்களை தொடாதீங்க. அந்த கெட்டின மனைவியை தொட முடியல. வீட்டுக்காரர் இப்படியே மூச்சு விடுறார். நமக்கு கண்ணால பார்த்தோம் பாருங்க, கொடுமையான சம்பவம். சாப்பிட்டா நம்ம நிம்மதியை சாப்பிட முடியுமா? நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் இழந்தாங்க. ஒரு ஆள் 2 ஆள் குடும்பமே ஒரு ஆளை விட்டு ஒரு ஆள். சுனாமி பார்த்தோம். குடும்பத்துல 5 பேர்னா அதுல 4 பேர் எழுதிட்டு போய் ஒரு ஆள் அனாதையாய். எவ்வளவு வேதனை இருக்கும். இதெல்லாம் பெரிய ஆபத்து நமக்கு தெரியுது. இன்னும் இதை விட பெரிய ஆபத்து காத்திருக்கான் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக. அந்த ஆபத்தெல்லாம் வந்தா நம்ம நிம்மதியை சாப்பிட முடியாது. இந்த தங்கம் பொண்ணெல்லாம் நமக்கு உதவாது. இப்படிப்பட்ட நாட்களை நம்ம என்னதான் செய்யணும்? கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில நம்ம அன்பு கூறணும். தேவன் இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம அன்பு கூர்ந்தா என் வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை அவருடன் சேர்த்து கொள்வார். ஆகவே இந்த கொள்ளை நோய்கள்லாம் வந்ததை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க. அடுத்து என்னதான்? 5வது கொள்ளை நோய்கள் உண்டாகும். 6வது பல இடங்களில் மகா சின்ன பூமி அதிர்ச்சி இல்லை, மகா பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் என்று மார்க்கு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். 7வது கலக்கங்கள் உண்டாகும் என்று லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம். 8வது பரிசுத்தவான்களை உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர்களை கொலை செய்வார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24:9வது வசனத்துல பார்க்கிறோம். அநேக ஊழியர்களை எரித்து கொள்றாங்க, கொலை செய்யறாங்க. நான் பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது இது எப்படிப்பட்ட காலம்? இது கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் அநேகர் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார்கள் என்று லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கிறோம். 10வது கர்த்தருடைய பிள்ளைகள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவார்கள். லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 17வது வசனம்.
பாருங்க, எல்லாராலும் பகைக்கப்படுவோம், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. இது கடைசி காலம். ஆகவே இந்த கடைசி காலம் சண்டை போடுவதற்கு இது காலம் இல்லை. நம்ம அப்படி சண்டை தேடி வருதுன்னா அவளை விட்டு விலகி நாம் ஜீவிக்க வேண்டும். நீ அவர் வரும்போது அவருடன் நீ எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஜீவன் தப்பி நீ ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனது இன்னும் நீங்க காணலாம். ஆக ஒருபோதும் நாம் பின்னிட்டு பார்க்க கூடாது. கர்த்தர் நமக்கு நியமித்த அந்த ஓட்டத்தில் நீ பொறுமையோடு ஓட வேண்டும். 11வது பார்க்கிறோம், தேவ ஜனங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 9வது வசனம். இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நடக்க போகிற அடையாளங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து நாம் 12வது கிறிஸ்தவர்களை ராஜாக்களும் இந்த இடத்துல பார்க்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை ராஜாக்களுக்கும் தேசாதிபதிகளுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவார்கள் என்று மார்க்கு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 9வது வசனமும் 11வது வசனத்துல வாசிக்கிறோம். 13வது, விசுவாசிகளில் அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவர் ஒருவர் பகைப்பார்கள். தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு சில குடும்பங்களில் சண்டைகள் வர்றதுக்கு காரணம் நீங்க இந்த வசனம், இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா ஆண்டவர் பேசுவார். இது கடைசி காலம், நான் தான் சொல்லியிருக்கிறேன், தெளிந்த புத்தியாயிரு, ஆண்டவர் உள்ளத்துல பேசுவார். வேற வெளியில யாரும் இல்லை. விசுவாசிகளில் அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவர் ஒருவர் என்னதான் செய்வாங்களாம்? காட்டி கொடுத்து ஒருவர் ஒருவர் பகைப்பார்கள். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 10வது வசனத்துல இப்படியாக நாம் வாசிக்கிறோம். 14வது, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். நல்லா கவனிக்கணும். இந்த பூமியில கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரன் இருப்பாங்க, பொய்யான ஊழியக்காரர்களும் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாமே நல்ல தனி கெட்ட தனி பார்க்கிறோம்ல, அப்படி நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல நல்ல தீர்க்கதரிசியும் இருப்பாங்க, பொய்யர் வஞ்சிக்கிற தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. அநேக தீர்க்கதரிசிகள் உங்களை தேடி வரலாம், ஒருபோதும் அவங்கள நம்பிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி என்ன செய்வாங்க? அநேகரை வஞ்சிப்பார்கள். 15வது என்ன? சகோதரனுக்கு சகோதரனையும் பிள்ளைகளையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே. மார்க்கு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கிறோம். சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளைகளையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். கடைசி காலம் என் ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக இது நடக்க போகிறது. அவர் வரும்போது நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் அவரை சந்திக்க வேண்டும். 16வது, பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 12வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். 17வது, அக்கிரம மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் என்று மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 12, 13 இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமம் மிகுதி ஆகும். இந்த கடைசி நாட்கள்ல அநேகருடைய அன்பை நாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த தேவனுடைய இந்த வார்த்தையாகிய அன்பு நம் உள்ளத்தில் இருந்தால் மாத்திரமே தேவனை சந்திக்க நாம் தகுதி உள்ளவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 18வது பார்க்கிறோம், பந்து ஜனங்களினாலும் சிநேகிதரனாலும் காட்டி கொடுக்கப்படுவார்கள். லூக்கா சுவிசேஷம் 21:16வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக இந்த அடையாளங்கள் நடந்து முடியும் போது இந்த ராஜாதி ராஜா, இந்த நீதியின் சூரியன் வெளிப்படுவார் நம்மை சேர்க்க முடியாக. இந்த காலத்துல நீ உபத்திரவ காலத்துல நீ சோர்ந்து போகாமல் கர்த்தரை நோக்கி ஒரே உறுதியுடன் நீ நிற்க வேண்டும். 19வது பார்க்கிறோம், பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் என்று கூட நாம் பார்க்கிறோம். சகல ஜனங்களுக்கும். இயேசுனா யார்? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அவர் நம்மை இன்னொரு வாழ்க்கை பரலோகத்தில் இருக்கு. அவர் ஒரு நாள் வருவார், அவர் சந்திக்க வேண்டும் சொல்லிட்டு எல்லாம். இயேசுனா யார்? சகல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் முடிவு வரும். மத்தேயு சுவிசேஷம் 24:14 இந்த வசனத்துல பார்க்கிறோம். 20வது வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும்.
இந்த தோற்றம், இது பொல்லாத சேனை, நம்ம பார்க்குற மேகம், அது அந்த வானங்கள் காணப்படாமல் போயிருமா, புஸ்தக சுருள் மாதிரி சுருட்டப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மேகத்தில் குதிரையில் தேவன் போகிற மாதிரி அப்படி இருக்கும். ஐயோ இயேசு இந்த போகிறார். நிறையா நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் போட்டிருப்பாங்க. நீங்கள் நம்பிடக்கூடாது. இதெல்லாம் ஆண்டோடைய வருகைக்கு முன்பாக அடையாளம். தேவனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு, வேஷம் தரித்தவன் வந்துட்டு அப்படி சொல்லுவாங்க. திருநெல்வேலியில் ஒவ்வொரு நாடுகள்லையும் 7 கிறிஸ்து இப்பயே வந்துட்டார். நான் தான் இயேசு கிறிஸ்து. இயேசுவை போல முடிய வச்சு தாடியை வச்சு நான் தான் இயேசு கிறிஸ்து. திருநெல்வேலியில் கூட அப்படி நம்ம கேள்விப்பட்டோம், செய்தியெல்லாம் வந்துச்சு. அதான் இருக்கு, கிறிஸ்து அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் சொல்லுவாங்க வஞ்சகர். இதை நம்பி நீங்க ஒருபோதும் நீங்க வஞ்சிக்கப்படாதிருங்கள், இதை முன்னமே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மத்தேயு சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சியாக இயேசு கிறிஸ்து எங்கும், பூலோகம் எங்கும் சகல ஜனங்களுக்கு சாட்சியாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். வருகைக்கு முன்பாக அறிவிக்கப்படணும். 20வது வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இதெல்லாம் முன்னாடி நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21 சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அடையாளங்கள், அவைகளில் அடையாளங்கள் தோன்றும். சூரியனோட ஒரு கருப்பு புள்ளின்னு சொல்லி எத்தனோ பெருசு, நம்ம பார்க்க சின்ன புள்ளி எத்தனோ நாடுகளையும் அந்த அளவுக்கு அழிக்கிற ஒரு சூரியன் பார்க்கும்போது சின்னது, அது ஏதோ அகலம், அது சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. அதுல நீங்க தோற்றங்களை பார்ப்பீங்க. இதெல்லாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு சூரியனுக்குள்ள இன்னும் ஒரு சூரியன் நம்ம கேட்டோம் செய்தியில. இதுல வசனம் என்ன இருக்கு? சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும் என்று மத்தேயு சுவிசேஷம் 24-29வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். 22 என்னது? சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். அப்ப கடல் கூட முழக்கமா இருக்கு. கடைசி நாட்களில் இதை பார்த்து இதுக்கு இயேசு சீக்கிரம் வரப்போறார் என்று நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. அப்படி வருகைக்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும். யாவரோடும் சமாதானமாக இருக்கணும். நம்மளை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். சமுத்திரம் அலைகளும் முழக்கமாய் இருக்கும் என்று லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 25வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். 23வது பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பு இடுக்கமும் என்ன செய்யும்? இடுக்கணும் உண்டாகும் என்று லூக்கா சுவிசேஷம் 21-25வது வசனத்துல பார்க்கிறோம். 24வது வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இப்ப பூமி தான் அசைக்கப்பட்டிருக்கு, பூமி அதிர்ச்சி உண்டாகுது. இந்த வானம் பார்க்கிறோமே, அது இந்த வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுகிற நேரம் சீக்கிரம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 24-29ல நாம் பார்க்கிறோம். 25வது பூமியின் மேல் வரும் ஆபத்திற்கு பயந்து மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று லூக்கா சுவிசேஷம் 21-26வது வசனத்துல பார்க்கிறோம். மாறி மாறி வரும் சோதனை. வெள்ளம் வந்துட்டா கொஞ்சம் கொஞ்சமா வத்தும். ஆனா இந்த ஆபத்து வர்றது எங்கேயும் கடையில் பொருள் வாங்க முடியாது, பயங்கரமா இருக்கும். சோர்ந்து போயிடும் இருதயம், மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். இந்த நாட்கள்லாம் இனிமே வரப்போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டோட வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற காலம்தான் இந்த காலம். மனுஷனுடைய இருதயம் பெருந்தினியினாலும் வெறியினாலும் லௌகிய கவலையினாலும் பாரம் அடைந்திருக்கும் என்று பார்க்கணும். இது ஒரு அடையாளம். கடைசி காலத்துல 26 மனுஷனுடைய இருதயம் பெருந்தண்ணினா என்னது? எந்நேரம் வகுத்துல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது வகுரா கிணறா ஆக்கி போட போட பாருங்க அப்படி போய்கிட்ட பெருந்தண்ணி. அது வேணும், சிக்கன் வேணும், மட்டன் வேண்டும், என்னன்னதோ இப்ப சொல்லியிருக்காங்க பாருங்க, சிக்கன் ரைஸு ஏகப்பட்டது இருக்கு. இதெல்லாம் பெருந்தண்ணி. சாப்பிட்றதுல குறியா இருப்பாங்க, ஜெபம் இருக்காது, கர்த்தருடைய வார்த்தை இருக்காது. இந்த கடைசி நாட்கள் அப்படி வருவாங்க. வகுறு மட்டும் பலுவனு மாதிரி என்ன செய்யும்? பொட்டச்சிக்கிட்டு இருக்கும். ஏன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு வகுரே பெருசாயிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி காலத்துல அப்படி இருக்குமா? மனுஷனுடைய இருதயம் பெருந்தினினாலும் வெறியினாலும். ஒரு சொல்ல கறி மேல ஆசை இருந்துச்சுன்னா வாங்கி கொடுன்னு சொல்லணும். பிள்ளைங்க சொல்லும் போது வாங்கி கொடுத்துடணும். ஒரு கணவனோ மனைவியோ கேட்கும் போது கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா கறி வாங்கி தரலாம், கையை பிடிச்சு நம்ம என்னதான் செஞ்சிருவாங்க? கையை கடித்து வச்சிருவாங்க. அவ்வளவு வெறி. அது கடைசி காலத்துல இது நடக்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில நடக்குது, நம்ம கண்ணால பார்க்கிறோம். வெறியினாலும் லௌகிய கவலையினாலும் சந்தோஷத்தை நாடி போவாங்க. பாரம் அடைந்திருக்குமா? லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34-36 இந்த இதே நாம் பார்க்கிறோம்.
27 நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்று நாம் பார்க்கிறோம். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறி அழித்து போட்டது என்று கூட நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 28வது லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் லோத்தினுடைய நாட்களில் நடந்ததே அது போலவும் இப்ப நடக்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கடைசி காலத்தில் ஒரு மனசாட்சி மழுங்கி போயிடும். இதெல்லாம் நடக்கும் என் ஜனமே. 29வது நாம் பார்க்கிறோம். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது போல வந்து இந்த மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் இது நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 30வது இதெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டிய அடையாளங்கள். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே அப்படியே நடக்கும் என்று பார்க்கிறோம். 31 அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தீமண்டங்களை எடுத்து கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு சபைக்கு நாம் வருகிறோமா, கடைசி வரைக்கும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த சபை அதுதான். ஏன்னா பிசாசு நம்ம வழி விலகி போக செய்வான். ஆகவே இதிலிருந்து அந்த உறுதியிலிருந்து நாம் விலகி போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். தன் உறுதியிலிருந்து இது எதை குறிக்குதுன்னா நம் உறுதியிலிருந்து நாம் விலகி போயிடக்கூடாது என்று இது சொல்லப்படுகிறது. 32 லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவை பின்னிட்டு திரும்பிதான் வந்து உப்பு துணா ஆனால் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷகுமாரனுடைய வருகை எப்படி வந்து இருக்கும், எப்படி வரும் என்று நாம் இந்த மத்தேயு சுவிசேஷத்துல 24வது அதிகாரம் 42, 44 ஆண்டோடைய வருகை இந்த உபத்திரவம்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அடையாளம் முடிந்த அடுத்த நிமிஷத்திலேயே வந்து சகல நாடுகளிலும் இயேசு கிறிஸ்து சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவித்த பிறகு முடிவு வரும். இந்த ராஜாதி ராஜா அவர் வெளிப்படுவார். அப்படி வருகை எப்படிதான் இருக்கும் வாசிங்க. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். நீங்க எப்படிதான் இருக்கணும்? ஒரு விழிப்புள்ள ஒரு ஜீவியம் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 44 நீங்கள் நினையாத நாளிலே நாம் நினைச்சு கூட பார்க்கல. திடீர்னு இங்க வீட்டுக்கு வந்துட்டு சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. சொல்லிட்டு வர்ற தேவன் அல்ல பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த பிதாவாகிய தேவன் குமாரனுக்கே ஆண்டோடைய வருகையை பற்றி வேதத்துல இல்ல. வருவேன் என்று சொன்னார். இன்ன நாளிகளே இந்த டயத்துல வருவேன்னு இதை மட்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மறைவாக தேவன் வைத்திருக்கிறார். அந்த நேரத்துல எல்லாம் அறிவிக்கப்பட்ட ஒரு நொடி தான். ஒரு நொடி தேவன் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இயேசுவுக்கு உத்தரவு கிடைக்கும். அந்த நிமிஷத்துல இயேசு கிறிஸ்துவின் வருகை பயங்கரமா இந்த பூமியிலே நடக்கும் என் ஜனமே. இந்த இடத்துல அதான் நாம் பார்க்கிறோம். இன்ன நாளிகளே வருவேன் என்று அவர் வந்து சொல்ல மாட்டார். நாம் அறியாது இருக்கிறபடியினால் நீங்க ஆண்டவர் இன்ன நாளிகளே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நாம் நினைக்காத நேரங்கள்ல அவர் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிற நமக்குள் எப்படிப்பட்ட அடையாளம் வெளிப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும். இதெல்லாம் பார்த்து நாம் என்னதான் செய்யணும், அது வரிக்கு எப்படி ஆயத்தப்படுவது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஒரு ஆவிக்குரியவன் வந்து எப்படி நம்ம பார்க்க முடியும்? நல்ல பாட்டு படிச்சு வந்தா அதை பற்றி அல்ல, நம்ம செயல்பாடுல நம்ம பார்ப்போம். பார்த்தா அதுல கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரியவனை எப்படி நம்ம கண்டுபிடிப்பது? இந்த கடைசி நாளுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தப்படுவது என்று தெளிவாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இந்த கடைசி நாளுக்குள்ள ஆராய்ந்து நிதானிக்கணும். வேதத்தில் இல்லாத வார்த்தைகளை சொல்லுவாங்க. பிசாசு வேற, நீ யாரையும் வந்து நம்ம பார்க்க முடியல, நல்லவன் இருக்கிறான், கெட்டவன் இருக்கிறான். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். குழப்பத்தின் ஆவியும் சபைகள்ல வெளிப்படுது, நம்ம பார்க்கிறோம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு அவனுக்கு ஒரு ஆயுதம் தேவைப்படுது, சரீரம். சரீரத்திலிருந்து நம்ம விழத்தள்ளும்படியாக அப்படி செய்வான். எவை ஆவிக்குரியவன், எது வஞ்சிக்கிற ஆவி, இந்த ஆவியை பகுத்தறியத்தக்க இந்த வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலவானாய் இருப்பான் என்று நாம் பார்க்கிறோம். எதுவுமே சோதனை நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. தன் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்தினாலே உண்டாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். 3வது ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் சுவிசேஷ ஊழியத்தை தேவன் அவரவருக்கு கொடுத்த ஊழியத்தை உண்மையாக செய்வார்கள். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். 4வது சாட்சியாக வாழ்வாங்க. இந்த ஆவிக்குரிய ஜீவியம் செய்யறவங்க இந்த அடையாளம் இருக்கிறதா என்று நாம் பார்க்கணும். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக ஒரு அடையாளத்தை நாம் பார்த்தோம், ஒரு சிலதை. அப்ப ஒரு ஆவிக்குரிய உள்ளவர்கள், நம்ம ஆவிக்குரிய உள்ளவர்கள் சபைக்கு வருகிறோம், நமக்குள்ள எந்த அடையாளம் வெளிப்படுது, நாம் அதை கூட நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது சாட்சியாக வாழ்வான். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். 5வது தனக்கு தேவன் கொடுத்த தோட்டமாகிய சபையில் நிலைத்திருப்பான் என்று மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1வது வசனம். நீங்க ஆவிக்குரியவர்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட உங்களுக்கு இடைஞ்சல் சூழ்நிலை வந்தாலும், சபை எதை தான் குறிக்கும்? தோட்டத்தை குறிக்குது. தனக்கு தேவன் கொடுத்த, உங்களுக்கு கொடுத்த அந்த தோட்டமாகிய சபையில், இந்த திருச்சபையில் நிலைத்திருப்பாங்களா. அதான் ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவங்க என்று மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம். 6வது அன்புள்ளவர்களாய் இருப்பான். 7வது கர்த்தருடைய வருகையை நோக்கி காத்திருப்பான். விசுவாசமாய் இருப்பான். பரிசுத்த ஜீவியம் செய்வான். என் ஜனமே, ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? இந்த ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவர்களுக்குள் இந்த ஆவிக்குரிய அடையாளம் காணப்பட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனத்துல 51, 52 நாம் வாசிக்கிறோம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது, கடைசி எக்காலம், அந்த பூமியில துணிக்கிற சத்தம், கடைசி சத்தம் என்ன சத்தம் தான்? தேவ எக்கால சத்தம். மனுஷர் சத்தத்தை நம்ம கேட்க முடியாது. ஆனா மனுஷர் சத்தம், புலம்போல் சத்தத்தை கேட்போம். ஐயோ ஐயோ மாறுபுல அடிச்சுட்டு புலம்புவாங்கன்னு வேதம் சொல்லுது. இந்த இடத்துல பார்க்கிறோம், திருச்சபையை இந்த உபத்திரவ காலத்துல கஷ்டப்படுகிற இந்த திருச்சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக வருவார். வரும்போது இந்த இடத்துல என்னதான் அதுக்கு முன்பாகவே நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதல் கண்ண மூடி முழிக்க நாங்கள் பரலோக ராஜ்யத்துல கர்த்தரோடு நாம் இருப்போம். ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படணுமா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவரை சந்திக்க ஆயத்தப்படணுமா? சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்படி மறுரூபமாக்கப்படனா நீங்க என்ன செய்யணும்? இந்த பூமியிலே யாவரோடும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்கணும். சமாதானமாய் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேணும். இங்கேயே ஆண்ட ஒரு மனிதன் தகுதிப்படுத்தி தான் அந்த ராஜ்யத்துக்கு சேர்க்கிறார். மறுரூபத்தின் சரீரத்தை இந்த பூமியிலே உருவாக்கி தான் அவர் வரும்போது அவர் சந்திக்க ஒரு இமைப்பொழுதிலே அவரோடு நாம் காணப்படுவோம். என் ஜனமே, எக்காலம் துணிக்கும் போது முதலாவது யார் தான் எழுந்திருப்பாங்க? மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 15 17 வரை நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. இந்த மரிச்சவங்க தான் முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்புதான் நம்ம
போவோம். வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 16வது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். மூன்று சத்தம். முதலாவது என்ன சத்தம்? ஆரவாரத்துடன் வருவார். ஆரவார சத்தம். இரண்டாவது பிரதான தூதருடைய சத்தம். ஒரு பிரதமர் வந்தார்னா வழிய விடுங்க பாருங்க, அது மாதிரி ஆரவார சத்தம் கேட்கணும். பிரதான தூதருடைய சத்தம். தூதர்களே ஆண்ட நேமி பிரதான மேலான தூதன், அவனுக்கு இந்த சத்தம் கேட்கும். மூன்றாவது தான் என்ன? தேவ எக்கால சத்தம். இந்த சத்தத்துக்கு தான் நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். தேவ எக்கால சத்தத்துடன் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் எதிர்கொண்டு போகணுமா? நம்ம அவரோடு எதிர்கொண்டு போனோம். நம்ம பூமியில என்னதான் செய்யணுமா? வேத வசனத்திலும் அன்பிலும் விசுவாசத்திலும் நாம் கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே நாம் வளர வேண்டும். கர்த்தராகிய இயேசுவிடம் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் தான் சேர்க்கும்படியாக அவர் வரப்போகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஒருவன் அன்பு கூறாமல் போனால் அவன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். கர்த்தர் இதோ அவர் வரப்போகிறார். என் ஜனமே, 2 பேதுரு 3வது அதிகாரம் 10 14 வரை வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுரு, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். திருடன் எப்ப வருவான்? பட்ட பகல்ல வருவானா? பகல் திருடனும் இருக்கான். அவன் திருடன் மாதிரி இருக்காது, நல்லா நாகரீகமா வருவான். அப்படிப்பட்ட திருடன் இருக்கான். அந்த கர்த்தருடைய வருகை எப்பதான் வருமா? இரவிலே. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும். வானம் எப்படி அகன்று போகுமா? மடமட. இந்த வானம் அது ஆண்டோடைய வருகை வரும்போது அப்ப அப்படி ராஜாதி ராஜா வரும். வானம் கூட சுருள் மாறி சுருட்டப்படும் என்று ஒரு வேதத்துல வாசிக்கிறோம். மடமட என்று என்னதான் செய்யுமா? அகன்று போகும், விலகி போயிரும். பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். முதலாவது தண்ணீர்னால இந்த பூமி அழிக்கப்பட்டது. இரண்டாவது இந்த பூமியும் வானமும் அக்கினிக்கு இரையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 11வது வசனம், இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் இதெல்லாம் அழிந்து போகிற காரியம், இது அழிந்து போகிறதுக்காக நீ சண்டை போட வேண்டாம். உனக்கு தேவன் கொடுக்கிற கிருபையை விட்டு நீ விலகி போக வேண்டாம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடியினால் என் ஜனமே, நீ விழிப்புள்ளவர்களாய் நீ காணப்பட வேண்டும். நீங்கள் இப்படிப்பட்ட இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியினால் நீங்கள் இப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். என் ஜனமே, வாசிங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நாம் காத்திருக்கிறோம். 14வது வசனம், ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும். முதலாவது என்ன செய்யணும்? கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள் நீ மனுஷரை பார்க்க வேண்டாம், ஊழியர்களை நீ பார்க்க வேண்டாம். தேவனம் கொடுத்த சபையிலே நீ நிலைத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆபத்துக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். என் ஜனமே, யுத்தங்கள் செய்திகளையும் நீங்க கேள்விப்படுவீங்க, பார்ப்பீங்க. ஆனா நீங்க கலங்காதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அவருடைய வருகையில நாம் காணப்படுவதற்கு நீ எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்க செய்ய வேண்டும், ஜீவிக்க வேண்டும். 1 யோவான் 3வது அதிகாரம்
2:3 இந்த வசனத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். உண்மைதான், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் இனி நாம் எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இன்னி வெளிப்படல. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது யார் வெளிப்படும் போது? கர்த்தர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எப்படிப்பட்ட நம்பிக்கை? தேவன் எப்படி இருப்பார்? அன்பாய் இருக்கிறார், வார்த்தையாய் இருக்கிறார், சாந்தம் உள்ளவராய் இருக்கிறார், அவர் இச்சை அடக்கம் உள்ளவராய் இருக்கிறார், அவர் ஜெகஜோதியாய் இருக்கிறார். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், பெரியவங்களா இருக்கலாம், சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், பல்லு போன கிளவியா இருக்கலாம், யாராயினும் இருக்கலாம், இப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கிற எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? சுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இது சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்போமாக. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். இந்த வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. என் ஜனமே, அநேக காரியம் இருக்கு, நேரம் இல்லாததுனால நாம் கண்களை மூடி நம்மை ஒப்பு கொடுப்போமாக. தேவனுடைய வார்த்தை, அவர் கற்பனை நமக்குள்ள இருக்கிறதா? இந்த கற்பனையை கை கொள்ளணும். வாசிக்கிறது முக்கியம் இல்லை, அதுபடி கற்பனை கை கொண்டு நாம் ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய கற்பனை, தேவனுடைய அன்பு, அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தால் மாத்திரமே அந்த ராஜாதி ராஜா, இந்த மணவாளன் இதோ ஒரு நாள் வருவார். அது சாயங்காலமா இருக்கலாம், நடு ராத்திரியில் இருக்கலாம், சேவல் கூகும் நேரத்தில் இருக்கலாம். அவர் வரும்போது அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுத்துவோமாக. ஆண்டவரை என்னை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்கப்பா. உங்களுடைய அன்பு எனக்குள்ள இல்லைன்னா நான் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. நீ சீக்கிரம் வரப்போகிறீர். உங்களுடைய வார்த்தையாகிய ஆண்டவரே அன்புல நான் களி கூற எனக்கு உதவி செய்யுங்க என்று நம்ம சொல்லுவோமா? அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று நீ சொல்லு. அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து என்னை கர்த்தாவே காப்பாத்துங்க. ஆண்டவரே என்னை உயிர்ப்பியுங்க. யாராகில் நாம் புண்படுகிற மாதிரி பேசியிருந்தால் நீங்க மன்னியுங்க. ஒருவருக்கு விட்டு கொடுத்து போகிற அந்த மனதை எனக்கு தருவீங்களா? எனக்கு உதவி செய்யுங்க. சமாதானம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இது சுத்தமுள்ளவர்களாய் நாம் காணப்படுவோமா? இந்த திருவசனத்துக்கு நம்மை முழுமையாக நாம் ஒப்பு கொடுப்போமாக. ஓ ஷகடகதுரப கதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ராஜாதி ராஜா வரும்போது தேவனுடைய அன்பில் நாம் களி கூர்ந்து, கர்த்தர் வரும்போது அவரை சந்திக்க ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். தலங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மாலைகள் கொன்றுகள் தகர்ந்திட வேண்டும். திருவசனத்துக்கு நாம ஒப்பு கொடுப்போம். நேராகணும், கரடானவை சமமாகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகுடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகுடா, நல்ல வார்த்தைகளை நீ பேசு. ஹல்லேலூயா. அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே
கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ஆயுதமாவோம். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த திருவசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமாக. கோதுமையை பிரித்து பதறிய அக்கினியிலே சுட்டரிக்கிற தேவன், இப்பொழுது நாம் கோதுமையாக இருக்கிறோமா, பதராய் இருக்கிறோமா? இந்த பாவம் நமக்குள்ள இருக்குமானாலும் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. என் ஜனமே, இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்று முக்கியம் இல்ல. இந்த ராஜாதி ராஜா வரும்போது நாம் நல்ல கோதுமையாய் இருக்கிறோமா, பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கிறோமா, பதறிய போல பாவம் உடையவர்களாய் இருக்கிறோமா? அப்ப நாம் யார்? நாம் யார்? வேம்பாறு இருக்கிற ஜனமே, நீ தேவன் வரும்போது உன் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீ தேவனுக்கு முன்பாக நீ யார்? உன்னை நீயே இந்த வேளையில் ஆராய்ந்து பார். இயேசு இப்போ வருவார் என்றால் நாம் எத்தனை பேர் அவரை சந்திக்க முடியும்? உன்னை நீ இந்த வேளை திருவார்த்தைக்கு முன்பாக உன்னை அர்ப்பணிப்பாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கரை திரை இல்லாமல் நீ தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா. நீ யாரையும் குறித்து நீ சிந்திக்க வேண்டாம். நீ கர்த்தரை நோக்கி பார். இந்த கடைசி நாட்களில் கர்த்தரை மட்டும் நீ பார்த்தா தான் நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். நீ போக வேண்டிய தூரம், நீ போக வேண்டிய இடம் தூரமா இருக்கிறது. அந்த இடத்தை நீ அடைந்து கொள்ள கர்த்தரை நோக்கி நீ பார். இயேசுவின் வழியிலே செல், அன்பிலே விசுவாசத்திலும் வளரு. அல்லேலூயா. ஷக்கடகதுரபகதுட மனதுரபகதுடா ஷக்கடகதுடபகதுடா. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நடத்தி தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார் என்று நீங்க எங்களோடு பேசுறீங்க. ராஜாதி ராஜா நீர் வரும்போது நாங்கள் எல்லாரும் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒருவராயும் கைவிடப்பட்டு போகக்கூடாதப்பா. எல்லாருடைய வருகையிலேயே நாங்கள் சேர்த்து கொள்ள உம்மோடு நாங்கள் சேரவும் அவன் வரிக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இருக்கும் வார்த்தையும் மூலமாய் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. உடைய கரத்தை நீட்டி நன்மையானதையும் தந்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு மேலும் உடைய பாதுகாப்பு காணப்படட்டும். உடைய கடைசி எக்கால சத்தம் திணிக்கும் போது உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.